கோவை ஈசா யோகா மையத்தில் மிக பிரம்மாண்டமான அளவில் ஆசிரமத்தை நிறுவிய ஜக்கி வாசுதேவ் என்ற சத்குருவுக்கு உலகம் முழுக்க பக்தர்கள் உள்ளனர். குறிப்பாக இந்தியாவில் இருக்கும் பெரிய பெரிய விஐபிகள் எல்லாம் இவருடைய தீவிர பக்தர்கள். இந்தியாவில் நடைபெறும் மிகப்பெரிய விழாக்கள் மற்றும் அம்பானி போன்ற பெரிய விஐபியின் வீட்டு நிகழ்ச்சிகளில் தவறாமல் இவர் பங்கேற்பார். அந்த அளவு இவருக்கு பிரபலங்கள் மத்தியில் செல்வாக்கு உண்டு. குறிப்பாக ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி அன்று கோவையில் ஈசா யோகா மையத்தில் இவர் தலைமையில் நடைபெறும் விழாவில் இந்தியாவிலிருந்து பெரிய பெரிய விஐபிகள் எல்லாம் பங்கேற்பார்கள். திரைப்பட நடிகர் நடிகைகள் சத்குருவுடன் சேர்ந்து நடனம் ஆடி விழாவை விடிய விடிய கொண்டாடுவார்கள். இந்த நிலையில் அண்மையில் இவருக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு டெல்லியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் இவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திடீரென்று இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உலக அளவில் உள்ள இவருடைய பக்தர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. எனினும் மருத்துவமனையில் இருந்து தன்னுடைய உடல்நிலை குறித்து இவர் வீடியோ மூலம் ஒரு அப்டேட் கொடுத்துள்ளார். பிரதமர் மோடியிலிருந்து பலரும் இவர் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக சமூக வலைதளங்கள் மூலம் தெரிவித்து வருகின்றனர். இந்த வரிசையில் தற்போது பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத்தும் இணைந்துள்ளார். ஜக்கி வாசுதேவின் தீவிர பக்தரான கங்கனா ரணாவத் அவரது உடல்நிலை குறித்து பேசுகையில், மருத்துவமனையில் ஐசியூவில் இருக்கும் சத்குருவின் வீடியோவை பார்த்த பிறகுதான் அவரது ரத்தம் சதை கொண்ட மனிதர் என்பதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த தருணம் எனக்கு கடவுள் சரிந்தது போன்றும் உலகம் தலைகீழானது போன்றும் தோன்றுகிறது. எனக்கு தலையே சுற்றுகிறது. என்னை போன்ற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கும் இதே உணர்வுதான் ஏற்பட்டிருக்கும் என்பதை உணர்கிறேன். அவர் குணமடைய வேண்டும், இல்லையெனில் சூரியன் உதிக்காது என ட்வீட் செய்துள்ளார். கங்கனா ரணாவத்தின் ட்வீட்டை தற்போது பலரும் ட்ரோல் செய்து வருகின்றனர். The Apollo Hospital neurosurgeons cut through my skull and tried to find something and found nothing. Total empty. So they gave up and just patched it up. Here I am in Delhi with a patched up skull, but no damaged brain.